இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இளையோரே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இது வந்து அதிகாலை வேளையிலே உம்முடைய மக்கள் உம்மை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்காக இந்த நேரத்திலே தயாராகின்றார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய ஆர்வத்தை ஆசீர்வதியும், உம்மேல் கொண்ட அன்பை ஆசீர்வதியும். இவர்களோடு இந்த நாளிலே நேரிருந்து இவர்களை வழிநடத்தும். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இவர்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய மகிமையின் மேகம் வந்து இவர்களை மூடி முன்னாகும் பின்னாகும் வலமாக இடமாக இருந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 119, 15, 16 இறைவார்த்தைகள். உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன், உம் நெறிகளை என் சிந்தையில் இருத்துவேன். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன், உம் வாக்குகளை நான் மறந்துவிட மாட்டேன். இறைவனின் வார்த்தைகளை நான் சிந்திப்பேன், சிந்தனையில் இருத்துவேன், அவற்றில் மகிழ்ச்சியுறுவேன், வாக்குகளை மறந்துவிட மாட்டேன். சாதாரண மற்ற புத்தகங்களை வாசிப்பது போலல்ல விவிலியத்தை வாசிப்பது. அது இறைவார்த்தை என்பதை உணர்ந்து இதயத்தில் பதிய, உள்ளூர தியானிக்கவும் சிந்தையில் இருத்தவும் செய்ய வேண்டும். ஞானி என்பவர் யார்? நாம் யாரை ஞானி என்று அழைக்கின்றோம்? இறை வார்த்தையை கொண்டவர்களே ஞானி. ஞானத்தின் ஊற்றும் பிறப்புடவுமானது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை தன்னகத்தே கொண்டவர்கள் ஞானி ஆவார்கள். இறை வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அவற்றை கடைபிடிப்பவர்கள் கடவுளோடு பயணிக்கின்றார்கள். அவர்கள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்கள். காரணம், என்னுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதில் உள்ளவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருப்பவர்கள் செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவார்கள், வெற்றி காண்பார்கள் என்று யோசுவா புத்தகம் சொல்லுகின்றது. இறை வார்த்தையை அன்பு செய்கிறவர்களை கடவுள் எல்லா தீமை நின்றும் பாதுகாக்கின்றார். வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் அவர்களை பாதுகாக்கின்றார். அதனால்தான் கடவுளுடைய நியமங்களையும் அவருடைய நெறிகளையும் சிந்தையில் இருத்தி அதை தியானிப்பவர்களை சுற்றி ஆண்டவருடைய அருள் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கின்றது. முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமும் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே அவருடைய நியமங்களை தியானிப்பதற்கும், அவருடைய நியமங்களை சிந்திப்பதற்கும், அவருடைய நெறிமுறைகளை கருத்தில் கொள்வதற்கும், விதிமுறைகளில் மகிழ்ச்சி அடைவதற்கும் வேண்டிய அருளை கடவுள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.